யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற முக்கியமான பஸ் ஸ்டாண்ட், அதாவது பஸ் நிறுத்துமிடம் வைத்தியசாலைக்கு அண்மையிலே இருக்கின்ற பஸ் ஸ்டாண்ட். கிட்டத்தட்ட 70-80 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறை கொண்ட அந்த பஸ் ஸ்டாண்ட். அண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கே ஒரு விளக்குமாரோடும் ஒரு தும்புக்கட்டையோடும் 1-2 இராணுவ வீரர்களோடும் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். சுவர்களிலே ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளை தேய்த்து கொண்டிருந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்றை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் போது ஆரம்பித்த போது நான் நினைத்தேன் இளங்குமரன் அப்படியே முழு பாதைகளையும் கூட்டி தூக்குவார் என்று. ஆனால் அது ஒரு வீடியோவுக்காக எடுக்கப்பட்டது. கவலை என்னென்றால் அந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போது ஒரு குடுக்காரர்களுடைய இடமாக மாறி போயிருக்கிறது. எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் அண்மையில டிசிசி மீட்டிங் கூட கதைக்கப்பட்டது. யாழ்ப்பாண வைத்தியசாலையை சுற்றி, போதனா வைத்தியசாலையை சுற்றி இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டால் அங்கே தனியார் மற்றும் சிடிபி பஸ் இரண்டுமே நிறுத்தப்படுவதால் மிகப்பெரிய ஒரு சன நெரிசல் இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங் கதைத்த போது 8ஆம் தேதியோ